வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, 3 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகர் பலன்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கும் அப்படின்றத இன்றைக்கி விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய உறவுகள் என்னன்னு பார்க்கணும். இப்போ குரு வக்கரம் பெற்றால் ஜாதகர், செவ்வாய் வக்கரம் பெற்றால் சகோதரர், சுக்கிரன் வக்கரம் பெற்றால் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன். அடுத்தது புதன் வக்கரம் பெற்றால் அவருடைய படிப்பினுடைய தன்மை, சனி வக்கரம் பெற்றால் அவருடைய ஜீவனம். இந்த மாதிரி குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 பேரும் வக்கரம் பெறுவார்கள். இதில் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒரு ஜாதகியோ இல்லை ஜாதகனோ 3 கிரகங்கள் வக்கரம் பெற்றால் அந்த ஜாதகனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக வக்கரம் பெறுவது நல்லதுன்னு சொல்லிட்டு பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த சில பேர் என்ன கேட்குறாங்க, என்னுடைய ஜாதகத்தில் 1, 2, 3 கிரகங்கள் வக்கரமாகிது, செவ்வாய் வக்கரமாகிடுது, புதன் வக்கரமாகிடுது, குரு வக்கரமாகிடுது, இல்லை செவ்வாய், புதன், சுக்கிரன் வக்கரமாகிருக்கு, இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார தன்னிறைவு, மற்ற விஷயத்திலையும், இல்லற வாழ்க்கையிலையும் மற்ற விஷயத்திலையும் திருப்தியின்மையை தான் தருது, நீங்கள் என்ன வீடியோ சொல்கிறீங்க, என்ன வீடியோவில் போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் அந்த கிரகத்தினுடைய தன்மைகளை ஜாதகர் நன்மையும் தீமையும் பெறுவார்ன்றது தான் பொதுவான கருத்து. அதாவது அந்த விஷயத்தில் அவர் பாதாளத்துக்கும் போவார், உச்ச நிலையும் அடைவார். இது எப்படின்னா, மகாபாரதத்தில் குந்தி என்ற தாய் 13 வயதில் சூரியனை நினைச்சு ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. சூரிய பகவான் அவர் கர்ணனை கையில் கொடுத்துருவார். இது கதை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது அது ஒரு சின்னஞ்சிறு குழந்தையாச்சு, அதுக்கு அந்த குழந்தையை கொடுக்கலாமா அப்படின்றத தேவர்களுக்கு தெரியாது. அதான் இறைவன், பிரபஞ்சம். பிரபஞ்சம் இறைவன் என்றது என்னன்னா, கோச்சாரத்தில் குரு, ராகு, கேது, சனி, இந்த 4 கிரகங்கள் வலம் வரும்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுடைய கிரகங்களை தூண்டப்படும் போது அந்த செயல் நடந்தே தீரும். இது பிரபஞ்சத்தினுடைய அனுமதி. அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் வக்கரமான கிரகங்களை, இந்த நடப்பு கிரகங்களாக கோச்சார கிரகங்கள்னு சொல்லுவோம்ல, குரு பயிற்சி ஆகுது, ராகு கேது பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிரகங்கள் பயணம் பண்ணி வரும்போது உங்களுடைய வக்கரமான கிரகங்களை, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வக்கரமான கிரகங்களை தூண்டப்படும் போது அந்த செயல் நடக்கும். இப்போ குரு தூண்டப்பட்டால் நல்லதாகவும், சனி தூண்டப்பட்டால் நல்லதாகவும், ராகு கேதுக்கள் தூண்டப்பட்டால் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. இந்த 4 கிரகத்தால் அது எப்படிங்க ஐயா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுதான் அவரவர்களுடைய சேர்க்கை, அவர்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்பொழுது அந்த செயல் நடக்கும். இப்போ புதன் வக்கரம் பெற்றால் ஒரு ஜாதகர்னு வச்சுங்களேன், புதன் வக்கரம் பெற்றால், புதன் என்றால் அவர் வீட்டுக்குள்ளுடைய அனைத்து பெண்களையும் குறிக்கும். இவர் நல்லதாக இருப்பார், அவங்க வீட்டு பெண்கள் சமத்தியாக அடி வாங்குறாங்க. இப்போ ஒரு ஜாதகர் அவர் ஆசிரியரில் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஆசிரியர் துறையாக வேலை செய்கிறாரு. அவர் வீட்டு பெண்களுக்கு துன்பமான, சிக்கலான, போராட்டமான காலங்கள் ஏற்படும். இவர் பேச்சை கேட்காத திருமணம் பண்ணுவாங்க, இவர் பேச்சை கேட்காத செயல்பாடுகள்லாம் நடக்கும். சொத்து விஷயத்தில் வில்லங்கம் இருக்கும். புதன் என்றால், குரு என்றால் ஜாதகருக்கே, அதாவது கௌரவம்னு சொல்லுவார், அதில் அவருக்கு கை வைக்கும். அதுபோல் மற்ற எல்லா கிரகத்துக்கும் ஒன்று. சுக்கிரன் என்றால் இவர் நினைப்பார், மனைவி நம்மளை நல்லா தாங்கணும், அன்பாக இருக்கணும், கருணையாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் பிடிவாதம் உள்ள, சண்டை உள்ள அந்த மனைவி இவருக்கு அமையும், அந்த சுக்கிரன் வக்கரம் பெற்றால். இதுபோல் எந்த கிரகம் வக்கரம் பெறுதோ அதன் மூலியமாக இந்த ஜாதகருக்கு அதே விஷயத்தில் நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. அப்படின்றது தான் அந்த 3 கிரகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் வக்கரம் பெற்றுவிட்டால் கண்டிப்பாக உச்ச நிலையை அடைவார். அதாவது அதில் எந்த அளவுக்கு அவர் அடி வாங்குகிறாரோ அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவார்ன்றது 100க்கு 100% உண்மை. அதனால்தான் ஒரு கிரகம் அல்ல, 2 கிரகம் அல்ல, 3 கிரகங்கள் வக்கரம் பெற்றால் அவர் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில்
தன்னிறைவை பெற்று அவர் புகழின் உச்சிக்கு வந்து எல்லாரும் தெரிந்த மனிதராக எல்லாரும் அடையக்கூடிய நிலையை வந்து அவர் அடைஞ்சிருவார். ஆனால் அவரை போயிட்டு கேட்டால் தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை பயணங்கள் அமைஞ்சது, சிக்கலான போராட்டமான வாழ்க்கை அமைஞ்சதுன்னு அவரை கேட்டால் தான் தெரியும். ஆனால் கிரகங்கள் வக்ரம் பெறுவது கண்டிப்பாக உயர்வையும் தாழ்வையும் அதில் வந்து நன்மையும் தீமையும் உண்டுன்றது தான் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் வக்ரம் பெற்ற கிரகங்கள் இருக்குது, எனக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறலைன்னா இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும். இல்லை 60, 70 வயது 80 வயதில் ஒருத்தவங்களுக்கு வக்ரம் பெற்ற கிரகங்கள் அவங்க எப்படி டாப் லெவலில் வந்தாங்கன்றது தெரிஞ்சிங்கன்னா அவங்களும் நிறைய சிக்கலான போராட்டமான வாழ்க்கையை வந்து கடந்து தான் வந்திருப்பாங்கன்றது வந்து நிதர்சனமான உண்மை. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் 3 கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அவர் ஏதோ ஒரு நிலையில் கண்டிப்பாக உயர்நிலையை அடைவார்ன்றது வந்து உத்தமம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். நன்றி, வணக்கம்.